ஏசு அமைதியாக நிற்கிறார். அவர் பதஷ்டப்படலை, சமாதானத்தை இழக்கல. அப்பவும் சமாதானம். அவர் தனிமையாய் சிலுவையிலே தொங்குகிறார். அவரை கேவலப்படுத்த முடிகிற அளவுக்கு கேவலப்படுத்திட்டாங்க. அப்பவும் ஒரு சமாதானத்தோடு இருக்கிறார். எத்தனை பாடு, நெருக்கம், தனித்து விடப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த சமாதானம் பாதிக்கப்படவே இல்லை. இதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற மெய்யான தேவ சமாதானம். இதைத்தான் சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தை உனக்கு தர்றேன். உங்களுக்கு வேணுமா இந்த சமாதானம்? ரொம்ப சிம்பிள். சமாதான பிரபு இயேசுவே என் உள்ளத்தில் வாங்கிட்டா போகிறோம். அவர் உள்ளத்தில் வந்துட்டா அந்த சமாதானம் வந்துடும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இயேசுவை ஆண்டவரே என் உள்ளத்தில் வாங்க, இந்த சமாதானத்தை எனக்கு தாங்க, என் உள்ளத்தில் எப்போவுமே இந்த ஆத்ம அமைதி நிம்மதி இருக்கணும் நான் விரும்புகிறேன்னு கேட்டிங்கன்னா இயேசு இலவசமாக இந்த சமாதானத்தை தருவார். ஏன்னா உங்களுக்காக சிலுவையிலே தன்னையே பலியாய் கொடுத்தவர். இருதயத்தில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஏற்கனவே இந்த சமாதானத்தை பெற்றிருந்தால் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த சமாதானத்தை இந்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, தகப்பனே, எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க சிலுவையில் உங்களை பலியாய் கொடுத்தீங்க. எனக்கு கொடுத்த அந்த சமாதானத்திற்காய் ஸ்தோத்திரம். யார் யார் இந்த தேவ சமாதானம் எனக்கு வேணும்னு ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் பிரவேசித்து இந்த மெய்யான தேவ சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின்